ஐயா அவர்களை பற்றிய சிறு விளக்கம். ஐயா அவர்கள் நமக்கு பல்வேறு தலைப்பிலே தன்னுடைய சிந்தனை உரையை வழங்கி கொண்டுள்ளார்கள். ஐயா அவர்கள் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர். தமிழர் வேளாண்மை, தமிழர் வேளாண் முன்னோடி. நம்முடைய தமிழர் வேளாண்மையை முன்னிறுத்த வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளில் நம்ம இந்தியா உலகம் முழுவதும் பயணித்து அவர் தன்னுடைய கருத்துக்களை பல்வேறு மாவட்டங்களாக சென்று அனைவருக்கும் தமிழருடைய முன்னோடி வேளாண்மையை முன்னிறுத்தி நீர் உயர்த்தி நீர் நிலைப்படுத்த பல்வேறு முயற்சிகளை முயன்று அதை சரியாகவும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இன்றும் அவர்கள் மதுரையிலே ஒரு கருத்தரங்கில் கலந்து அது பெரிய கூட்டம், அதுல கலந்துட்டு வந்திருக்காங்க. சோ நமக்கு இவர் சித்த மருத்துவ மாமணி என்ற பட்டத்தை முன்னாள் பாண்டிச்சேரி அமைச்சர் சண்முகம் ஐயா அவர்களும் வழங்கி உள்ளார்கள். சோ தமிழர் மருத்துவத்தையும் இவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள். இன்று நமக்காக எதற்காக பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே தன்னுடைய சிந்தனை உரையை வழங்க வேண்டுமாய் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆனந்த யோகம் மெய் அன்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஒரு இனிமையான தருணத்தில் குறிப்பிட்ட காலத்தில் வந்ததுங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா காலையிலேருந்து ஒரு பெரிய மன குழப்பத்திலே இருந்தேன், ஒரு கவலையில் இருந்தேன். ஆகா தப்பு பண்ணிடுவோமோ, குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வர முடியாமல் போயிருமோ அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏற்கனவே பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது ஒரு பயிற்சி. அதாவது உடல் என்பது நம்ம நிறைய பயிற்சி பண்ணுறோம், நிறைய சிந்தனைகள் செய்கிறோம். நம்ம இந்த பயிற்சியை இதை என்ன மாதிரி நம்ம நினைக்கிறோம்னா, உடலில் இருந்து தொடங்குகிறோம். திருமூலம் சொன்னால, உடம்பார் அடியின் உயிரார் அழிவர் அப்படின்னு சொன்னா இல்லையா? அந்த உடலில் இருந்து நாம் இந்த சிந்தனையை, என்னுடைய உரையை, உங்களுக்கான உதவியை, உங்களுக்கான செயல்பாட்டை, உங்களுக்கு நான் ஏதோ உதவி செய்யணும்னு விரும்புகிறேன். அதை எங்கேருந்து செய்யறது? இது வரைக்கும் நிறைய ஆசான்கள் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய நம்ம பார்க்குறோம். இதில் நான் எங்கிருந்து இந்த மக்களுக்கு அல்லது எனக்கு, என்னுடைய உறவுகளுக்கு எங்கிருந்து தொடங்குவது, எப்படி செயல்படுத்துவது, இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன, நம்முடைய உடல் எதற்காக படைக்கப்பட்டது, எல்லோரையும் போல இறப்பதற்காகவா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் எனக்கு அதன் பிறகு நானும் ஒரு தீவிர தேடல். ஒரு சராசரி மனுஷன் எல்லாம் அப்படி தானே இருக்கும். நோய்வாய்ப்பட்டால் மருத்துவமனைக்கு ஓடுறோம், அந்த இடத்தோட நம்ம நின்றுக்கிறோம். நோய் நல்லா போனால் திருப்பி ஓடுறோம். இதுக்கு மேலே எல்லாரும் செத்து போகிறாங்க, நம்மளும் செத்து போகிறோம். வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் பூமியில் அதற்கு இடமே எது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். சரியா? அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருந்ததுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. சித்தர்கள் எல்லாம் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. இறப்பு என்பது இல்லை, இறப்பை கடக்க முடியும் அப்படின்னு. அதை பற்றின சிந்தனை வரும்பொழுது, எங்கிருந்து இந்த சாகாத ஒன்றை எங்கிருந்து தொடுறது அப்படின்னா, உடம்புல இருந்து தான் தொட முடியும். அதாவது மனசால நான் வாழ்ந்துருவேன், நான் இறப்பதே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் எண்ணங்கள்லேயே வாழ்ந்துருவேன், நினைவுகள்லேயே வாழ்ந்துருவேன், எனக்கு மரணமே இல்லை, நான் உயிர்களில் வாழ்கிறேன் அல்லது என்னுடைய எழுத்துகளில் வாழ்கிறேன், இதெல்லாம் இல்லை. உடலால் இந்த உடம்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்பை அழிச்சிட்டு நம்ம வாழ்ந்தோங்கிறது சரியில்லை அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். என் கூடவே இருக்கு, நானும் சொல்லிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. நானும் சொல்றதே இந்த உடம்பு இல்லாட்டினா என்னால் சொல்லவே முடியாது. இந்த உடம்பு வந்த பிறகுதான் நானே தெரியுது. இப்படியெல்லாம் சிந்தனை என்னை இரவு பகலா அலைக்கழிச்சிருக்கு. கடைசி தேடல்ல தான் சாகா கல்விங்கிற ஒன்னையே நான் தோடுறேன். இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, எங்கிருந்து தொடங்கிறது அப்படின்னா, பசியில வருதுங்க. அது பசிங்கிற ஒண்ணு இல்லைன்னா விதை முளைக்கிறது இல்லை. செத்த பிறகு பசி இல்லை. பசியும் தாகமும் தான் உயிர். பசித்திரு தனித்திரு விழித்திருன்னா, உயிரோட இரு, அழியாமல் இரு, என்றைக்குமாக மகிழ்ச்சியாக விளங்கி கொண்டிரு. நடராஜர் ஆனந்த நடனம் ஆடுறாருன்னு சொல்லுவோம் சிதம்பரத்தில்.
அப்ப அவர் தனியா இருக்காரா? கூட்டத்தோட இருக்காரா? மகிழ்ச்சி என்பது நம்முடைய மனசுல அனுபவிக்கிறது. இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த யோகம் கத்துக்கிறாங்க. இன்னும் பல்வேறு விதமான வாசி யோகம், இன்னும் நெறைய அது இப்ப நம்ம ஆனந்த யோகம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கு உரிய மகிழ்ச்சிய கொண்டு வர்றது தான் எல்லா ஆசான்களுடைய நோக்கமாகவும், முயற்சியாகவும் இருக்கிறது. இதுல எல்லாரும் வெற்றி அடைஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா, நான் எங்கிருந்து தொடங்க விரும்புறேன் அப்டின்னா, என்னுடைய சிற்றறிவுக்கு பொறுத்தவரையில், உடலிலிருந்து தொடங்க வேண்டும். உடல் தான் உடலுக்குள்ள தான் மனசு இருக்கு. மனசுக்குள்ள தான் எண்ணங்கள் இருக்கு. இந்த எண்ணங்கள ஒழுங்குபடுத்துன்னா, எண்ணங்கள ஒழுங்குபடுத்த முடியாதவங்களுக்கு என்ன பண்றது? அந்த எண்ணங்கள ஒழுங்குபடுத்த முடியாம தான் சமுதாயத்துல இவ்வளவு குற்றங்கள் நடக்குது. இந்த எண்ணங்கள் அடங்குகிற இடம் எது? எண்ணங்கள் துவங்குகிற இடம் எது? இப்படிலாம் பல சிந்தனை நமக்குள்ள வருது. இதுக்கு எல்லாம் முடிவா என்ன சொல்றான்னா, ஒண்ணுமே இல்ல. நீ அமைதியா உட்காரு. எத வேணாலும் சிந்தி. எத வேணாலும் யோசி. ஆனா, அமைதியா உட்கார தொடங்கு. ஒரு இடத்துல அமைதியா உட்காரு. உட்கார்ந்தா எண்ணங்கள் அடங்கிருமா? அடங்கிரும். எண்ணங்கள் எங்க வேணாலும் போட்டும். நீ எழுந்திருக்காத. வீடு கட்டுறியா? எண்ணங்கள்லயே கட்டு. எழுந்திருச்சு நீ நடந்தினா அது செயலாயிடும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னா, எண்ணத்துல எது மிக சரியானது? மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கும் உடம்புக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னா, உடலை அமைதியாக ஒரு இடத்தில் நிறுத்தும் பொழுது, அந்த சரியான நிலையில் நிறுத்தும் பொழுது, எண்ணங்கள் அடங்குகின்றன. எந்த இடத்துல எண்ணம் அடங்கும்? உட்கார்ந்தாலே எண்ணம் அடங்கிடுமா? வயித்த வலிக்குது. வலி போகுமா? வலி வந்தா எண்ணம் வருதே. இல்ல. உடல் ரீதியான குற்றங்கள் முதல்ல விலகணும். அப்புறம் மன ரீதியான குற்றங்கள் விலகணும். அறிவு ரீதியான உண்மையான விளக்கங்கள் கிடைக்கணும். அப்புறம் அறிவு இயங்கி உண்மையான செயல்பாடு வரணும். இப்ப அறிவு இயங்கி தான் செல்பான கண்டுபிடிச்சோம். அணுகுண்டையும் கண்டுபிடிச்சோம். இந்த உடலுக்குள்ள தான் ஆனா அறிவு இருக்கு. இப்போ உடல் தான் மிகப்பெரிய கதாநாயகன். இந்த உடலை சரி செய்யாமல், நிலைப்படுத்தாமல் முடியாது. இந்த உடலை நிலைப்படுத்துறது பத்தி அதிகமா சிந்திச்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் தான். அம்மா இதோ இப்போ என்ன வருதுன்னா, இந்த உடலை இயக்குவது யாரு? மரணத்துக்கு அப்புறம் எந்த யோகத்தையும் கத்துக்க முடியாது நம்ப. அப்போ மரணத்திலிருந்து முதல்ல விலக்குறது யாரு? மரணத்திலிருந்து காப்பாத்துறது யாரு? மரணத்திலிருந்து காப்பாத்துனா எல்லா யோகத்தையும் கத்துக்கலாம். எல்லாமே மரணம் இல்லாம இருக்கிற நிலையில தான் சாத்தியம். மரணத்திலிருந்து வெளியில வர்றது எப்படி? இதுவரைக்கும் உடம்புக்கு வெளியில தான் பார்க்குறோம். உடம்புக்கு வெளியில தான் வீடு கட்டுறோம். உடம்புக்கு எதுக்க இருக்கிறவங்கள தான் பார்க்குறோம். உடம்புக்கு வெளியில முன்னாடி நடக்கிறோம். க க இதெல்லாம் கண்ணுக்கு எதுக்க தெரியுதோ அத தான் பார்க்குறோம். வெளியில தான் வேலை தேடுறோம். வெளியில தான் வீடு கட்டுறோம். வெளியில தான் பதவி தேடுறோம். வெளியில தான் எல்லாத்தையும் வாங்கணும்னு பார்க்குறோம். உடம்புக்கு வெளியில இயங்குகின்ற இயக்கத்தை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடம்புக்கு வெளியில இயங்குகின்ற இயக்கத்த மட்டும் தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லது. இப்போ உடம்புக்கு வெளியில மட்டுமே நம்ம பார்த்து, செஞ்சு இப்படியே வாழ்ந்து தான் இருக்கோம். கடைசியில உடம்பு மறையும்போது, என்னன்னே நினைக்கிறது இல்லைங்க. ஏன் மறைஞ்சதுன்னே தெரியல. எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறோம், அழுகுறோம். நானும் தான் செத்து போயிருவேன். ஏன்னா, உடம்புக்கு உள்ள தான் உடம்பு இயங்குறதுக்கான ரகசியமே இருக்கு. இத நம்ப புரிஞ்சுக்கிறதே இல்ல. எப்போ புரிஞ்சுக்குவோம்னா, நோய் வந்தா புரிஞ்சுப்போம். அப்படியே படுத்துருவோம். திருப்பி போயி உடம்புக்குள்ள இந்த கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் சரியா? அப்புறம் என்ன சிறுநீரகம், குடலு, கண்ணு, காது, மூக்கு இது எல்லாத்திலும் பிரச்சனை வந்ததுன்னா, திருப்பி போய் அதையெல்லாம் சரி பண்ணிட்டு, திருப்பியும் உடம்புக்கு வெளியிலேயே இயங்குறது. உடம்புக்கு வெளியிலேயே பார்க்கறது. இந்த உடம்புக்கு உள்ள போயி, இந்த உள்ளுறுப்புகளுக்கும், எண்ணங்களுக்கும் என்ன தொடர்பு? இந்த உள்ளுறுப்புகள் ஏன் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த உள்ளுறுப்புகள சரி பண்ணிட்டா உடம்ப அழியாம வச்சுக்க முடியுமா? நம்ம நெனச்சதெல்லாம் செய்ய முடியுமா? உடம்புக்கு வெளியில நெனச்சதெல்லாம் செய்யறதுக்கே இந்த உடம்புக்கு உள்ள இருக்கிற இயக்கம் தான் காரணம். இந்த இயக்கத்த இதுவரைக்கும் சொல்லப்பட்ட யோகங்கள், தியானங்கள், இன்னும் மருத்துவ குறிப்புகள், இன்னும் என்னெல்லாம் எடுத்துக்கோங்க இதுல. இந்த உடம்ப சரியா வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிக் குடுத்தது. இது எல்லாவற்றையும் கடந்து எல்லாத்தோட சுப்பீரியரா ஒண்ணு சொல்லணும். அதுக்கு பெரிய அளவுல பண செலவு வரக்கூடாது. பொருள் செலவு வரக்கூடாது. உடம்புக்குள்ள முதல்ல உடம்ப அழியாம காப்பாத்துற விஷயம் உடம்புக்குள்ள இருக்கு. அத நிலை நிறுத்திட்டு,
அதுக்கப்புறம் உடம்புக்கு வெளியில அலைஞ்சிக்கிட்டே இருந்து செத்து போறோமே, அதுல இருந்து செத்து போகாம இருக்கிறதுனா என்ன? அதுக்கு என்ன செய்யணும்? இந்த உடம்பு எங்க இருந்து வருது? ஏன் அழியுது? இப்படின்னுலாம் சிந்திச்சவங்க கடைசியா செஞ்சு காட்டுனதா நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பசிய எழுப்புறது. கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மதங்களும் விரதத்த பெருமைப்படுத்துது. எல்லா மதங்களும் உண்ணா நோன்ப பெருமைப்படுத்துது. ஆ எ உண்ணா நோன்ப, பசிய பெருமைப்படுத்தாத மதங்களே இல்ல. பசிக்குள்ள அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு. உண்மையில பசி மட்டும் இல்லன்னு சொன்னா, ஆடு கொலை பண்ண போடுறதே இல்ல. புலி தான் ஆட்ட கொல்லுது. பசியால தான் கொல்லுது. பசியே இல்ல, செரிக்கலன்னா புலி திங்கவே திங்காது. பசி பல காரணங்களுக்கு, பல செயல்களுக்கு அடிப்படையா இருக்கு. மனுஷனுக்கு பசி மரம் செத்து போச்சுன்னா பசி இல்ல. நம்ம செத்து போனாலும் பசி இல்ல. பசி என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரும் ஆற்றல். இது பல ஆற்றல்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. பல வேலைகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான். நீங்க இயங்குறதுக்கு காரணம் பசி. இந்த பசிங்கிறது உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதாங்க கருமையம். இந்த பசி என்பது ஒவ்வொன்றின் கருமையம். அதாவது நான் என்ற ஒரு பொருளின் ஈர்ப்பு மையமாக, ஈர்ப்பு விசையாக செயல்படுகிறது. உயிர்கள பொறுத்தளவுல பசி என்பது நான் என்ற உடல்களின் ஈர்ப்பு மைய இயக்கமாக செயல்படுகிறது. ஈர்ப்பு மைய விசை, மைய இயக்கம். இந்த மைய இயக்கம் பிற பொருள்களோடு சேருகிறது, பிரிகிறது. இது பசி. என்ன பிற பொருள் இல்ல. உடலோடு உயிர் சேருகிறது. இந்த உடலை பாதுகாக்கிறது. உடலை அழியாமல் பாதுகாக்கிறது. இந்த உடலுக்காகவே வாழுகிறது. யாரு? பசி. இந்த பசிய பார்க்காதப்ப நம்ம செத்து போறோம். பசி குறையும் பொழுது உணவு மலமாகிறது, கழிவாகிறது. வாழ்நாள் முழுவதும் கழிவுகளாகவே உணவு போகிறது என்றால் அதற்கு காரணம் பசியின்மை. பசியினா கழிவுகளாகி உடல் நோய்களாகி முடிகிறது. இந்த பசிதான் கண்ணுக்கு தெரியாத இயக்க வடிவமான ஆற்றலா இருக்கு. சரி, உயிர்கள பொறுத்தளவுல பசி. பொருள்கள பொறுத்தளவுல அதுதாங்க இந்த மைய இயக்க விசை. ஒரு பந்து இருக்கு. பந்துக்குள்ள பந்த உதைச்சீங்கன்னா என்ன செய்யும்? நான் பந்து தான்னு உருட்டிக்கிட்டே ஓடும். ஓடும் தானே? ஓடும். அடிச்சீங்கன்னா எழும்பும். அந்த பந்துக்கு நான்கிற ஒரு அறிவு இருக்கு. செய்யும். அறுக்கும். எல்லா வேலையும் செய்யும். அந்த கத்தி அழிஞ்சு போச்சுன்னா அந்த இயக்க விசை போயிடும். அப்போ ஒவ்வொரு பொருளுக்குள்ளும், செய்யப்பட்ட பொருளுக்குள்ளும், செய்யப்படாமல் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இயற்கையான பூமி, சூரியன், சந்திரன் இப்படி கோள்களுக்குள்ளும் ஒவ்வொன்றிற்குள்ளும் இந்த மைய விசை, மைய இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த இயக்கத்திற்குள்ளே அது பாதுகாப்பாக நின்று இயங்க கற்றுக்கொண்டால், உயிர்களா இருந்தாலும் சரி, அந்த இயக்க ஆற்றலோடு நீங்க போய் கலந்தீங்கன்னா, உங்களுக்கு அழிவற்ற நிலை உண்டாயிரும். பசிக்குள்ள நம்ம போயிறது. பசிக்குள்ள நம்ம போக முடியுமா? இப்ப நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மற்ற ஆசான்கள் சொல்லும்போதே புரிஞ்சிரும். இல்ல சொல்லும்போதே நீங்க நிறைவடைஞ்சிருவீங்க. நான் சொல்லும்போதே நிறைவடைய ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நான் சொல்றது மாரி உட்காந்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. இது என்னெல்லாம் செய்யும்னா, உங்க உடம்புக்கு வர நோய நீக்கிரும், மனச சரி பண்ணிடும், அறிவ சரி பண்ணிடும்,
பல வேலைகள்ல இருந்து உங்களை வேலையை செய்ய வேணாம்னு நிறுத்திடும். உங்க உடம்போட உள்பக்கம் நோக்கி போக வச்சிரும். கண்ணுக்கு இனிய காட்சிகளை வெளிப்பக்கம் தான் பார்க்க முடியும்னு இல்லை, உள்பக்கமாகவும் பார்க்கலாம். உடம்பு மட்டும் உசுரோட இருக்கணும். இந்த வேலை பசியை எழுப்புற வேலை உடம்புக்குள்ள உசுரையும் வளர்க்கும். உடம்புக்குள்ளேயே எல்லா உள்ளுறுப்புகளையும் தூய்மைப்படுத்தும், பெருமைப்படுத்தும், புனிதப்படுத்தும். உடம்புக்குள்ளேயே பல அற்புதமான காட்சிகளை கொண்டு வரும். தனக்குள்ளேயே என்ன செய்யும்? நிறைவை நிறுத்தும், நிலைப்படுத்தும். உடம்பு அழியணும்னா அழிய போறதே இல்லை. உடம்புக்குள்ள உள்ள இயக்கம் எப்ப நிக்குதோ அப்ப நம்ம செத்து போயிட்டோம்னு அர்த்தம். இதை எல்லாரும் நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. உடம்புக்கு வெளியில பூமி சுத்திக்கிட்டு இருக்கோம். உடம்புக்கு வெளியில எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, சிரிப்பாங்க. நம்ம போட்டோவுக்கு போயிடுவோம். உடம்புக்கு உள்ள இயக்கம் அத்து போச்சுன்னா, உடம்புக்கு உள்ள இயக்கத்தை எல்லாரும் சொல்றதை விட எளிமையாவும் உண்மையாவுமே இருக்கணும். அந்த மாதிரி சொல்லணும், செய்யணும். அவங்க செஞ்சு பார்க்கும்போது நோய் போயிடணும். தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும். அந்த பசியை எழுப்ப கத்துக்கிட்டா முடிஞ்சிச்சு வேலை. அழிஞ்சு போற பசிக்கு உணவு கொடுக்கணுங்கிறான். அற்றான் அழிபசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புடி. மிகப்பெரிய தங்க புதையல் மாதிரி. அழிவற்றது தங்கம். ஏன்? நெருப்பை வாங்கி வாங்கி மேலும் மேலும் தன்னை உயர்த்திக்கிட்டே போகும். இரும்பு என்ன செய்யும்? தண்ணியை கண்டு பல்லு இழிச்சு செதஞ்சு போயிடும் தூள் தூளா. ஆனா தங்கம் மேலும் மேலும் உருகி உருகி தன்னை ஒன்று சேர்த்துக்கிட்டே போகும், திடப்படுத்திக்கிட்டே போகும். தண்ணீரை கண்டு அது பல்ல காட்டவே காட்டுறதில்ல. செம்பு தண்ணியை கண்டு பல்ல காட்டிடும், களிம்பேறிடும். தங்கம் ஒளிக்கும் வெப்பத்துக்கும் ஈடு கொடுக்கும். ஏன்னா இருட்டு என்பது எல்லாவற்றையும் தன்னுள்ளே வைத்துக் கொள்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இருள் எல்லாவற்றையும் தன்னுள்ளே வைத்துக் கொள்ளும். எதுவுமே தெரியாது, யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒளி அப்படி இல்லை, எல்லாவற்றையும் எல்லோருக்குமாக வாரி வழங்குகிறது. எல்லாவற்றையும் எல்லோருக்குமாக கொடுக்கின்றது ஒளி. ஓதாமல் உணர்ந்திட ஒளி. ஒரு வெளிச்சம் வந்துருச்சுன்னா உங்க வெளிச்சத்துல பாருங்க, உங்க அறையில என்னெல்லாம் இருக்கும்னு தெரியும். யாரும் இது போர்வை, இது தலைவாணி, இது பாய், இது புத்தகம், இது பீரோ, இது சுவர், யாரும் சொல்றதே இல்லை. ஏன்னா வெளிச்சம் வந்துடுது. வெளிச்சம் சொல்லி காட்டாமலே கண்ணுக்கு எதுக்க உண்மையாவே காட்டிடும். சொல்றதே இல்லை. வெளிச்சம் வந்து ஒளி பார்க்கிற வினாடிலேயே ஒவ்வொரு பொருளையும் தன்மையையும் உங்களுக்கு சொல்லிடும், காமிச்சிடும். அந்த ஒளி தான் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் காண்பிக்கிறது. இந்த ஒளியின் பின்னால் வெப்பம் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த வெப்பத்திற்கு பேரு உயிர்களை பொறுத்த அளவுல பசின்னு பேரு. இந்த பசியை கொண்டுட்டு வந்தோம்னா கருமையத்துக்கு போகும்னு ஒரு வரி சொன்னேன். எந்த கருமையத்துக்கு இங்க போவோம்? கடத்தரில் நிக்கிறீங்க. எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்குறேன். நான் அலுவலகத்துல இருந்து வரேன், இல்லை என் நண்பர் வீட்டில இருந்து வரேன், பள்ளிக்கூடத்துல இருந்து வரேன், கடையில அந்த கடைக்கு வரத்துக்காக வந்தேன், வீட்டில இருந்து வந்திருக்கேன். இப்படி பதில் சொல்லுவீங்க. எங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்டா நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடை இருக்கு. பூமிக்கு எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது வரைக்கும் யாரும் உங்களை கேட்டதில்லை தானே? அப்பா உடம்புல இருந்து அம்மா உடம்புக்கு போய் அங்கேருந்து வந்தோம். அப்பா உடம்புல எங்க இருந்து வந்தீங்க? அவருடைய உயிரணுக்கள்ல இருந்து வந்தோம், அவருடைய உயிர்ல இருந்து வந்தோம். அந்த உயிரணுக்களுக்குள்ள எங்க இருந்தோம்? அங்கதான் நம்ம உடல் உருவாக்கப்பட்டது. அதுதான் கருமையம். அந்த கருமையத்துக்குள்ள ஒரு கருமையம் இருக்குங்க. இது வரைக்கும் நான் பேசின பேச்சில் இது வித்தியாசமான பேச்சு. இது வரைக்கும் பேசினதே பேசுறோம். அது உள்ள போறோம். அந்த சப்ஜெக்ட் என்னன்னு உள்ள போறோம். இது வரைக்கும் பசியோட இருங்க அப்படி இப்படின்னு பேசியிருப்பேன். பசி கருமையத்துக்குள்ள போற இன்னொரு கரு அது. அந்த விதைக்குள்ள பசி இருக்கு. அப்பாவோட உயிரணுக்களுக்குள்ள நிறைய உயிரணுக்கள் இருந்திருக்கும். நம்ம பிறக்கிறதுக்கு காரணம் நம்ம வச்சிருந்த நான் ஒரு உயிரணு இருந்து பாருங்க, அதுக்குள்ள இருந்த பசி தான் அப்பா உடம்புல இருந்து என்னை பிரிச்சு அந்த பசி தான் வளர்த்து நான்கிற உடலா உருவாக்குது. தக்காளி விதைக்குள்ள இருக்கிற பசி தான் தக்காளி செடியா வளர்க்குது. ஆட்டு கருவுக்குள்ள உயிரணுக்களுக்குள்ள இருக்கிற பசி தான் ஆட்டுக்குட்டியா உருவாக்குது. அப்ப பசிங்கிறது ஒரு பெரிய சந்திப்பு, ஜங்ஷன். அது அதுக்குள்ள பல உயிர்கள் வந்து போதுங்க. ஆணும் பெண்ணும் மட்டும் இல்லை அங்க போறது, பல உயிர்கள் வந்து போற ஒரு இடமா இருக்கு. அதை பெருமைப்படுத்திட்டு அந்த பசியை காப்பாத்திட்டு இருக்கிற வரைக்கும் அந்த உயிரோ உடலோ அதை தன்னுதுன்னு காப்பாத்துதுங்க. அது இந்த மாதிரி யாராலையுமே செய்ய முடியாது. கடவுள் செய்யறாரோ இல்லையோ,
பசி தன்னை நம்பி இருக்கின்ற உயிர்களை காப்பாற்றுகிறது. இதுதாங்க பசியை பத்தின விழித்திருத்தல். இந்த தலைப்பு கொடுத்ததுக்கான விடையை சொல்லிட்டேன். பசி என்பது உண்மையான விழித்திருத்தலில் இருக்கிறது. அது தூங்குனதே இல்ல. நீங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. பசி தூங்கவே இல்ல. சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம் வருது. ஆனா பசி விழித்திருந்து உணவை எல்லாம் பிரிச்சு அங்கங்க சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து மீண்டும் உங்கள் அறிவுக்கு நினைவுக்கு வருகின்ற வரையில் பொறுமையாக காத்திருக்கிறது. பசி செத்து போகும்போது நம்ம அறிவே செத்து போகுது. நான்கிற இயக்கமே செத்து போகுது. உடலே மறந்து போகுது. இந்த பசியின் வழியாக சென்று கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் உன்னுடைய கருமையத்திற்குள்ளே உன் உடலுக்குள்ளே முழுமையாக நீ உன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முடியும். இதுதாங்க சாகா கல்வி. எல்லா உடலுக்குள்ளேயும் உயிரணுக்கள் உண்டாயிட்டே தான் இருக்கு. தென்னை மரத்துல தேங்காய் உண்டாயிட்டு இருக்கு. அங்க தேங்காய் கீழே விழுது, முளைக்குது. அப்ப அந்த விதைன்னு ஒண்ணு உருவாகுது. அதுக்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உருவாகுது. அதுக்குள்ளேயும் பசி உருவாகுது. இந்த பசி நம்ம பசியோட சேரும். வயிற்று பசியோட. வயிற்று பசியிலேருந்து பிரிஞ்சு தான் கருன்னு உருவாகுது. கருமையத்திலையும் உயிர்கள் உருவாகுது. அந்த உயிர்களுக்குள்ள பசி இருக்கு. இந்த பசி நம்ம பசியோட சேரும். நம்ம பசி கொஞ்சம் கொஞ்சமா உடல் பசியாகி நம்ம எங்க உருவானோமோ அந்த கருமையத்தை நோக்கி இந்த பசி போகும். இது கடையிலிருந்து நம்ம அலுவலகத்திலிருந்து கடைக்கு அலுவலகத்திலேருந்து கடைக்கு வர கடத்தலுக்கு வரதுங்கிறது எல்லாரும் சேர்ந்துக்கிற இடம். அலுவலகங்கிறது தனியாக நம்ம வேலை செய்கிற இடம். அங்கிருந்து கடத்தலுக்கு எல்லாரும் கூடுற இடத்துக்கு அங்கிருந்து மீண்டு வீட்டுக்கு போகிறோம். நம்மளுக்கே உரிய வீட்டுக்கு போகிறோம். அதுதாங்க நம்முடைய கருமையத்தில் போய் நம்ம உடலோடும் உயிரோடும் ஆனந்தமாக பாதுகாப்பாக நிலை கொள்ற ஒண்ணுக்கு பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா சாகா கல்வி. ஐயா, வண்டி ஓட்டுறதுக்கு சைக்கிள் கத்துக்கிறதுக்கு நிறைய பயிற்சி செய்யணும். எழுதுறதுக்கே ரொம்ப நாள் பயிற்சி எடுத்திருப்போம் ஆனா போடவே. இதுவும் ஒரு பயிற்சி தாங்க. இது நான் சும்மா காதுல சொல்லி வச்சிருக்கேன். நீங்க நம்ப வேண்டாம். நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, அமைதியா உக்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வயிறுங்கிற மையத்திலேருந்து எழும்புகின்ற தீ தான் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணம்னு செத்து போன எல்லாரும் பார்க்கும்போது நினைங்க. செத்து போன செடியை பார்க்கும்போது அதுக்கு பசி இல்லை, அதனாலதான் செத்து போயிட்டுன்னு பாருங்க. உங்க கண்ணுக்கு எதுக்கே சத்திய சாட்சியாக உண்மைகள் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த உண்மைகளின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பசியை எழுப்புங்க. உணவு நல்ல உணவா எடுங்க. செரிக்கிறது மாதிரியான உணவு, நோய்களே வர தகுதி இல்லாத நோய்களை நீக்குகின்ற மாதிரியான உணவு. அதுதான் தமிழர் வேளாண்மைன்னு ஒன்று நான் சொன்னேன். முழுசா மழை நீர்லயே எதெல்லாம் விளையுதோ அதெல்லாம் மருந்தாவும் இருக்கும், உணவாகவும் இருக்கும். அப்படிதான் மலைகளில் விளையிறது, காடுகளில் விளையிறது, வரப்புகளில் சாலைகளில் விளையிற செடி கொடிகள்லாம் மருந்தா பயன்படுது. அந்த மாதிரி உடலோடு ஒத்து போகின்ற ஒன்றை, மருந்தாகவே பயன்படுகின்ற ஒன்றை உணவாக செய்தார்கள். ஏன்னு அந்த பசியை கட்டிட்டு மாரடிக்கணும்? செவனேன்னு விட்டு ஒழிச்சிட வேண்டியதானண்ணா. அதுதாங்க ஸ்லோகம். நான் எனக்கே தெரியாம நான் எத்தனை கோடி ஆண்டுகளா இருந்தேன்னு யாருக்கு தெரியும்? உங்களை எப்பயாச்சும் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? ஆனா பசிங்கிற ஒண்ணு வந்த பிறகு தானங்க இந்த உடலும் உயிரும் கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். பூமி இருக்கு, உங்களுக்கு எதுக்க பாக்குறீங்க, நினைச்சதெல்லாம் செய்றீங்க, உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அப்போ இந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுப்பதற்காக ஒரு இயற்கையினுடைய இரக்கம் அல்லது கடவுளினுடைய இரக்கம், பேரண்டத்தினுடைய இரக்கம், நீங்க எதை வேணாலும் வச்சுக்கோங்க, அது கிடைச்சி ஒரு உடம்பும் உயிரும் கிடைச்சிருக்கு. ஒரு ஆட்டம் ஆடி பாத்திர வேணாம், முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்து பாத்திர வேணாம். அட பசியோட நம்ம திருப்பி கருமையத்துக்க போகலீங்க. கொஞ்சம் நோய்களையாவது நீக்கத்துக்கு முயற்சி பண்ணலாம்ல. கீழே இறங்கி வந்துடும் கடைசி லெவலு. அதுக்காக தாங்க இது வரைக்கும் உடலுக்கு வெளியில வாழ்ந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா உடலுக்கு உள்ள வாழறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. அப்பனா நாளைக்கு வீட்டை பத்தி நினைக்க வேணாமா, என் பிள்ளைக்கு இப்போ தேவை வச்சிருக்கேன் அதை செய்ய வேணாமா, சந்தோஷமா எல்லாத்தையும் செய்யுங்க. பொறுமையாகவும் பொறுப்பாகவும் செய்வீங்க. தேவையில்லாம செலவுகளை தவிருங்க. தேவையில்லாம அலைச்சல்களை குறைங்க. அந்த அலைச்சலை விட அதிகமான நேரம் உடலோட உள்ளுறுப்புகளை சீரமைக்கிறதுக்கு பார்க்கணும். உடம்பினுடைய உள்பகுதியை இது வரைக்கும் எப்படி சீரமைக்கிறது தெரியல. அந்த இலையை திங்கலாமா, இந்த இலையை திங்கலாமா, அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, எதை சாப்பிட்டா என்ன நடக்கும், எதையெல்லாம் நிறுத்தலாம், எதுலெல்லாம் டயட்ல போகலாமா,
அல்லது பட்னியா இருக்கலாமா, ஒரு வேளை சாப்பிடலாமா, பேயம்பழம் சாப்பிட்டா நல்லதா, சமைச்சு சாப்பிட்டா நல்லதா, அசைவத்தை நிறுத்திட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாமா? பசியை எழுப்பி அமைதியா கொஞ்சம் கொஞ்சமா பசியோடு தன்னை கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நம்ம சாப்பிட்றோம், பறவைகளும் சாப்பிடுது. பறவைகளுக்குள்ள கூட விதைக்குள்ள பசி இருந்து பத்திரமா பறவைக்குள்ள போய் பசியை சமாதானப்படுத்திட்டு வெளில வருது. திருப்பி தான் பசியை பத்திரமா வச்சிருக்கிறதுனால விதை உழுந்து முளைக்குது. அந்த பசியின் வழியா கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணுவோம். சரியா? மணி 7. நம்ம எப்பவுமே கலந்துரையாடலுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம். இப்ப நான் கொடுத்திருக்கிறது ஏன் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருக்க வேண்டும். நம்ம விழிக்கிறத எங்க விழிக்கணும்? பசியில விழிக்கணும், அமைதியா இருக்கணும். எந்த மாதிரி உணர்வுகள் வந்தாலும் நம் உயிரணுக்களோடு நம் உடலோடு கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கருவுக்குள்ளேயும் பசி இருக்கு. அப்போ உறவு கொள்றது என்ன? அது அந்த பசி நம்மிலிருந்து பிரிந்து தனியாக உயிரணுவாக பிரிந்து செல்லுகிறது. இப்போ உண்மையான பசியை எழுப்புறதுனா என்னவா இருக்கும்? நம்ம பசியோடு இருக்கும்போது நம்முடைய உயிரணுக்கள், நம் உடலில் இருக்கும் உயிரணுக்கள் நம்முடைய பசியோடு முழுமை பெற்று நிறைவு பெற்று கலந்து இன்னும் நம்முடைய அறிவு முழுமையாக தெளிவு பெற்று சுய உணர்வும் அறிவும் நிறைவு பெற்று முழுமை பெற்ற மனிதனாக மாறுவோம். அப்புறம் இறப்பு என்பதை நோக்கிய நம்முடைய சிந்தனையில் போவோம். கொஞ்சம் கொஞ்சமா உடல் அளவுல அந்த மாறுதல்களும் அதற்கான விளக்கங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். ஒரே நாள்ல நம்ம அப்படியே ராமலிங்கம் ஆகி ஒளி ஆகி அப்படியே பேரண்டத்துல சூரிய கோளை கடந்தெல்லாம் போயிட மாட்டோம். இருக்குது எல்லா கோள்களும். நம்ம செத்து போயிட்டோம்னா எல்லா கோளும் செத்து போயிட்டதா அர்த்தம். எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். திருப்பியும் நிர்மூலமாகி எதுவுமே தெரியாம சூனியத்துல போய் நின்றுடுவோம். சூனியம் என்பது மௌனம். மௌனம் என்பது அறியாமையும் உண்டு, அறிவும் உண்டு. ஒளி அறிவு நிறைந்த மௌனம், இருள் என்னவென்று தெரியாத மௌனம். ரெண்டுமே மௌனம் தான். ஆனா ஒளி எல்லாவற்றையும் காண்பிக்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க செய்கின்றது. ஒளியும் மௌனமாகவே இருக்கிறது, இருளும் மௌனமாகவே இருக்கிறது. இல்ல ஒளி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா இருளும் இயங்குது. தனக்குள்ள வர்ற எல்லாத்தையும் அப்படியே உள்ள வச்சு அமுக்கிட்டு பேசாம இருக்கும். நீங்கள் எந்த பகுதியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நித்திரை என்பது இருள், மரணம் என்பது இருள், உயிர்த்தல் என்பது ஒளி. உங்கள் உடல் உங்களுக்கு தெரிகிறது, அங்கே பசியும் தாகமும் இருக்கிறது. பசியின் உள்ளே நிலை கொள்ளும் பொழுது விதைகளுக்குள்ளே கூட பசி இருக்கிறது. ஆனால் விதைகள் மௌனமாக இருக்கிறது. தனக்கான காலம் வரும் வரையில், தான் உயிர்த்து எழும்பி சுதந்திரமாக வெளிவரும் வரையில் அதற்கு அனுமதிக்காக அதன் உள்ளேயும் பசி இருக்கிறது. அப்ப நம்ம கருமையத்தை நோக்கி பாதுகாப்பான உரைகளோடு பாதுகாப்பான உடலோடு இருப்பதற்கு கருமையம். அந்த கருமையம் என்பது உண்மையான பசியை குறிக்கிறது. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா நன்மணி ஐயா ஏதாவது சொல்றீங்களா? வாழ்க வளமுடன். ஐயா லைன்ல இருக்காங்களா? இருக்கேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இது ரொம்ப ஒரு முழுமையான சிந்தனைங்க. இது அதாவது சாதாரணமாக அந்த பசிங்கிற வார்த்தையை நாம இதுவரைக்கும் எப்படி பயன்படுத்தி இருக்கோம்னா, வயிற்று பசி அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வயிற்று பசி அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு அது உணவுன்னு சொல்லிட்டோம். இன்னொன்னு நடைமுறை வாழ்க்கையில சொல்றாங்க. எப்படின்னா, உடலின் பசி, உடல் பசி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது சொல்லுவாங்க. இப்ப அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. வயிற்று பசின்னு சொல்லிட்டு உடல் பசின்னு 2ஆ பிரிப்பாங்க. இப்ப உடல் பசியை வேறு அர்த்தத்தோடு சொல்லக்கூடியதை சமுதாயத்தில் பார்க்கிறோம். காமத்தின் பெயரால் வருகிறது. உயிரணுக்களின் பெயரை அதை உடல் பசி அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டாங்க. இப்போ அது இப்ப ஐயாவுடைய சிந்தனை நல்லா ஆழ்ந்து போகும்போது அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உணவு என்பதே அந்த உடலின் பசி தான். வயிறுக்கு மட்டுமா உணவு அப்படின்னா இல்லை. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் தான் உணவு. அப்ப உணவு அப்படிங்கிறது உடல்
நாம இப்ப என்ன பண்றோம், பசி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வேதாத்திரியத்துல தேவைன்னு சொல்லிப்படுறோம். உடலின் தேவை அப்படின்னு சொல்லிப்படுறோம். அப்ப அந்த உடல் பசி என்பதே வந்து உணவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இப்போ ஐயா சொல்றதுபடி பார்த்தா அந்த விதையின் பசி அப்படின்னு சொல்லும்போது அது அது உயிரின் தேவை அப்படிங்கிறது தான் அங்க கொண்டு வர்றாங்க. நாம வேதாத்திரியத்துல இது வரைக்கும் உடலின் தேவை, மனதின் தேவை, உயிரின் தேவை என்று 3ஆக நம்ம பிரிச்சு பேசியிருக்கோம். இப்ப எல்லாமே தேவைதான். இந்த தேவைகள் நிறைவு செய்வதற்கு ஒவ்வொரு ஆன்மாவும் முயற்சி செய்கிறது அப்படின்னு. அதை உயிரின் தேவை என்று நம்ம சொன்னோம். அதை இப்போ வந்து விதையின் பசி அப்படின்னு ஐயா கொண்டு வராங்க. இதுதான் ரொம்ப ஒரு உச்சகட்டமான ஒரு அந்த நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு தேவையாக இருக்கிறது என்பதை இப்ப நம்ம சமீபமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இப்போ இந்த நிலை, அந்த விதையினுடைய பசி அதற்கு ஒரு நிறைவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது என்ன ஆகுது, இந்த உடலின் பசியில் இருக்கக்கூடிய உணவுல தேவையை மீறி அதை அனுபவிக்க தொடங்குகிறது. ஒன்றில் நிறைவு காணாத போது இன்னொன்றுல போகுது. அப்படிதான் இன்னைக்கு மனித வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்பது இப்ப சமீப காலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில இப்ப ஐயாவினுடைய இந்த விதையினுடைய பசி அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான வார்த்தை அங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது உயிரின் தேவை என்ற அடிப்படையில் தான் நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறது. இதுதான் கடைசி தேவை, கடைசி பசி. அதன் மூலம் அந்த பசி தீரும்போது அங்கு இறை உணர்வு என்ற ஒரு நிலை மனிதனுக்கு கிடைக்கும் என்ற அளவுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப பெருமையா இருக்கு ஐயா மதிச்சு கேட்டது. சிறப்பு. இது வந்து ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப அருமையா பெருமைப்படுத்துறீங்க. நன்றிங்க ஐயா. இந்த பசி தான் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் இருக்கு. இந்த உயிர்கள் ஏன் வேறொரு உடலில் இருந்து பிரிகிறது? இப்ப அப்பா உடம்புலயே நான் இருக்க வேண்டியது என்ன கம்னு? செவனேன்னு சுருட்டிட்டு இருந்தா அப்பாவோடயே போயிருப்பேன்ல. அங்கதான் உள்நோக்கிய பயணம் சித்தர்கள் மட்டும்தான் பண்றாங்க. இந்த சித்தர்கள்ங்கிறவங்க இவங்க தான் ஞானிகள். உடலுக்கு வெளியில பார்த்தவங்க இல்லறத்தார்னு பிரிறாங்க. உடலுக்கு உள்நோக்கி போனவர்கள் துறவரம்னு வந்தாங்க. துறவிகள். அப்பனா அவங்க வந்து எதையும் அனுபவிக்கலையா? அவங்க பெண்ணாசையை அனுபவிக்கலையா? அப்ப அவங்க குழந்தையெல்லாம் பெக்கலையா? அவங்க ஏன் வேணான்னு போனாங்க? அப்ப அவனுக்கு ராஜா வாழ்க்கையெல்லாம் ஆசை இல்லையா? மாட மாளிகை, கூட கோபுரங்கள்லாம் இந்த கண்ணுக்குரிய காட்சிகள், இந்த சோலை, இந்த தண்ணீர், ஓடுகின்ற தென்றல், வீசுகின்ற தென்றல், நிலா, இதிலெல்லாம் ஏன் அவனுக்கு ஆசை இல்ல? ஒரு குழந்தைய கையில தூக்கி பார்க்கும்போது தான் வாழ்நாளே ஒரு குழந்தைக்காக அழியிறோம் நம்ம. அந்த அப்பான்னு கூப்பிடும்போது குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கலாதவருங்கிறான். உலகமே மறந்து போகுது. என்ன அப்ப இந்த இது வந்து என்ன? இது ஏன் இந்த சுகம் இல்லை அப்படின்னா, இந்த சுகமும் இதை விட அளப்பரிய சுகமும் நீங்க உயிரோடையும் உடம்போடையும் இருந்தா தான் அனுபவிக்க முடியும். இந்த சுகத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு முதலில் பசிக்குள்ளே செல்ல வேண்டும். இப்ப இந்த சித்தர்கள்லாம் போனாங்களா, அவங்கெல்லாம் பெண்ணாசையை தொடவில்லை. உண்மையில பெண்ணாசை இல்லாத மனிதர்கள் வந்து இல்லை. பெண்ணாசையினாலதான் நம்ம எல்லாம் பிறந்தோமே. அப்ப பெண்ணாசை என்பது பொய்யா நிஜமா? பெண்ணாசை என்பது உண்மை. அப்ப அந்த ஆசைய ஒரு பெண்ணை தொட்டாதானே அனுபவிக்க முடியும். இது அஞ்ஞானிகளுக்கு. அதாவது அஞ்ஞானிகள் என்ன, தண்ணியை குடிச்சு அல்லது இந்த பொருளை தொட்டு பார்த்தாதான், நான் ஓட்டுனாதான் ஒத்துப்பேன் காரோட சுகம். பலூனை நான் வாங்கி பறக்க விட்டாதான் அந்த சுகத்தை நான் அனுபவிப்பேன். ஆனா பலூன் உடைஞ்சிரும். அது ஏன்னா அது கொஞ்ச நேரம் தான். என்ன சொன்னாலும் பிள்ளைங்க கேட்காது. அதை வாங்கி உடைச்சி பார்த்த பிறகுதான் அந்த பலூனை தொட்டு பார்க்கும்போது அது அனுபவிச்சது சுகம், பலூன் இல்ல. மனசுக்குள்ளதான் சுகம் வருதுங்க. பெண்ணை தொடும்போது சுகம் மனசுக்குள்ளதான் வருது, உடம்பு அனுபவிக்கல. உடம்பால தொடும்போது உடம்பால சுகம் அனுபவிக்கிறோமே தவிர அந்த சுகத்தை உடம்பு அனுபவிக்குது. அதுக்கு மேல மனசு அனுபவிக்குது. இந்த ரெண்டு தாங்க அனுபவிக்குது பெண்ணை தொட்டா.
ஒரு தொடு உணர்ச்சி, அதற்கு அடுத்ததாக மனசுல ஒரு நிறைவு, அந்த பேச்சிலே ஒரு சுகம், அந்த கலவையிலே ஒரு சுகம். இது அனுபவிக்கிறது உடம்பும் மனசு தான். ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும். இது பொம்மை வாங்குனாலும் சரி, தண்ணி குடிச்சாலும் சரி, சோறு தின்னாலும் சரி. அப்ப ஞானிகள் எங்க மாறுறாங்க? அவர்கள் தாங்கள் உடலுக்குள்ளேயே உணர்ந்து, அனுபவித்து, இதை முழுமை பெற செய்வார்கள். சரி, அப்ப நம்மலாம் ஞானி இல்லையா? இல்ல. நம்பளும் அந்த இடத்துக்கு போகலாம். அப்படிங்கிறது தான் சாகா கல்வி. பசியித்திரு தனித்திரு விழித்திரு. இப்ப ஒரு கூட்டத்துல இது நம்ம எல்லாம் அடல்ட்ஸா தான் இருக்கோம். அதனால இது பேசி தான் ஆவணும். இந்த பாலுணர்வுங்கிறது கண்டிப்பா வந்து தான் தீரணும். வேற வழி இல்ல. ஒரு கூட்டத்துல ஒரு 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 இளைஞனும், ஒரு பெண்ணும் சந்திக்கிறாங்க. 2 பேரும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. அவங்களோட வாழ்ந்தணும்னு முடிவெடுக்கிறான். ஒரு கூட்டத்துல 1000 பேருக்கு மத்தியில ஒரு பெண்ண பார்த்த மாத்திரத்துல அந்த புரிதலும், அந்த உணர்வும், அந்த மகிழ்ச்சியும் 2 பேர் உடம்புக்குள்ளேயும் ஓடும். வெறும் பார்வை இருக்கிற அப்படிங்கிற நிறைவே போதுமானது. இறந்து போயிட்டான்னு அந்த வினாடி கேட்ட வினாடியில தான் உயிரே பிரிஞ்சு போனது மாரி நெனைக்கிறான். பிரிஞ்சு போயிட்டாலே அந்த இன்பத்த, அந்த துன்பத்த வந்து தாங்க முடியல. இத அனுபவிக்கிறது பூரா மனசும், அறிவும் தான். இந்த அறிவும், மனசும் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இருக்கு. அந்த மனசுலயே இந்த இன்பம் வந்து மறையும். ஒரு பலூன வாங்குனா என்ன நடக்கும்னு தெரியும். பலூன் உடைஞ்சிரும்னு தெரியும். பலூன் ஆனாலும் சின்ன குழந்தைகளுக்காக பெரியவங்க ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி அனுபவத்தை அறிந்து கொள்வதற்காக, அனுபவத்தை தொட்டு உணர்ந்து அனுபவிப்பதற்காக நம்ம இந்த உடம்போட வெளில வரோம். அப்பா நெனைச்சிருந்தா, வேண்டான்னு நெனைச்சிருந்தா, இந்த உறவு இல்ல, உயிர் இல்ல. உயிரணுக்களுக்குள்ள இருக்கிற பசி, அவருக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா சமநிலைப்பட்டு, அவருடைய மூல பசியோட சேர்ந்து, அது தன்னுடைய ஞானத்தில் சேர்ந்து, நிறைவு பெற்று முடிஞ்சிருக்கும். ஆதாம், ஏவாள் மட்டும் இப்பவும் நெனைச்சு பார்ப்போம். சும்மா சாதாரணமா ஆதிசிவனா இருக்கட்டும், ஆதாம் ஏவாளா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். தன்னுடைய உயிரணுக்களை தன்னுள்ளேயே செரிக்க வைத்திருந்தால், அல்லது ஆதாமுடைய உயிரணுக்களை ஏவாளினுடைய உடல் ஏற்று அது உணவாக்கி இருந்தால், பேரண்டமே இல்ல, உயிர்களே இல்ல, உடல்களே இல்ல, பூமியே இல்ல. இப்பவும் நெறைய பேர் மலடா தானே இருக்கோம். அந்த உயிரணுக்கள் என்னதான் ஆகுது? ஆண் உடம்புல இருந்து போற உயிரணுக்கள். அந்த பசி செத்து போகுது. அந்த பசி போய் அங்க உயிர்த்தலுக்கே வரல. அது தன்னை இலக்கி அந்த பசிக்கு துணை நிக்கல. ஒண்ணும் இல்ல. சேவல் பெட்டையோட சேருது. அந்த உயிரணு கருமுட்டையோட சேர்ந்துக்கிடுது. பெண்ணோட கருமுட்டையோட சேர்ந்துக்குது. கருமுட்டையில இருக்கிற இத சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த உயிரணு வளருது. இப்போ உயிரணுக்குள்ள இருக்கிற பசிக்கு கருமுட்டை இடம் கொடுத்ததால தான் அது சாப்பிட்டு பசி விரிவடையுது. அப்புறம் வெளியில வருது. அது கோழியை பொறுத்தவரையில குஞ்சா வருது. குஞ்சுக்கு தாய் உணவு கொடுக்குது. குழந்தையா பிறந்தா என்ன செய்யும்? தாய் தன்னுடைய உடலையே மறுபடியும் உணவா கொடுக்குறாங்க. முதல்ல கருப்பைக்குள்ள கருமுட்டை உணவா போகுது. அந்த பசிக்கு அது பத்தல. திருப்பியும் பசி விரிவடையுது. இதுக்கு மேல தாங்க முடியல. 10 மாசம் முடிஞ்ச வரைக்கும் சப்ளை பண்ணுது உடம்பு, அம்மாவோட உடம்பு. அதுக்கப்புறம் வெளியில வந்துருது. வெளியில வந்ததுக்கு அப்புறமா அம்மா ஓட மாட்டேங்குது. அம்மாவோட உடம்பையே கரைச்சி சாப்பிடுது பசி. பசி என்பது கருமையம் தன்னிலிருந்து விரிவடைகிறது. பஞ்சபூதங்களை பற்றி கொண்டு விரிவடைகிறது. இந்த பஞ்சபூதங்களை பற்றி கொண்டு விரிவடைகின்ற பசி என்ற ஆற்றல், கருமையத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல், பெருவழியிலே உலாவுகின்ற ஒரு ஆற்றல், பெருவழியின் கருமையத்திலே ஆற்றல் என்ற ஒன்றிலிருந்து துவங்குகின்ற இந்த பயணம் பஞ்சபூதங்களாக விரிவடைந்து பேரண்டமாக பெருவழியாக வெளிப்படுகிறது. அப்படியே போது, எல்லையற்று போது. என்னவாகும்? அனாதியான இருளிலே சென்று, மௌனத்திலே சென்று முடிவு பெற்று விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஞானியர்களோட விருப்பம். அதனால தான் அவங்க இரக்கத்தின் கருணையினால் இந்த சாகா கல்வி மனித உடல் கிடைத்தற்கரியது. உயிர்களின் தோற்றம் என்பது பேரண்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடியது, கோள்களை ஒழுங்குபடுத்தக்கூடியது.
அப்படின்னு சிந்திச்ச மக்கள் உயிர்கள் வாழ்ந்த ஒரு பூமி நம்ம நிக்கிற இந்த பூமி, நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இந்த பூமி. இவங்க தான் பிறப்பு இறப்பை பத்தி எல்லாம் சிந்திக்கிறாங்க. ஏன் உயிர் தோன்றணும், ஏன் கரு உருவாகணும், ஏன் மனிதனா பிறக்கணும், ஏன் ஆறறிவு படைச்சவனா இருக்கணும், இவனுக்குள்ள ஏன் பசி வருது, ஏன் இரக்கம் வருது, எல்லா உயிரையும் காப்பாற்ற வேண்டியது இந்த கடமைன்னு ஏன் நினைக்கிறான், ஏன் வேளாண்மைங்கிற ஒன்றை செயற்கையாக்குறான், ஏன் மழையை பொழிய வைக்கிறான், மழையை இவனால பொழிய வைக்க முடியும்னு இவனுக்கு எப்படி தெரியுது, எப்படி வானத்திலிருந்து வர தண்ணீரை ஏன் பூமியில தேக்கி நிறுத்தணும், ஏன் உயிர்களுக்கெல்லாம் இவன் தலைவனா விளங்கணும், எல்லா உயிர்களையும் அடக்கி ஆளுகின்ற வலிமை ஏன் இவனுக்கு வருது. இப்படிலாம் யோசிச்சு தான் அந்த மூலப்பொருளை நோக்கி போறாங்க. அதுதான் கடவுள் நிலையை அடைதல். நானே கடவுள், அழிவற்ற நிலையை நோக்கி நான் செல்லுகிறேன். அழிவற்ற நிலையிலே என்றைக்குமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பெருவெளியிலே வேறு இயக்கமாக அமைதியாக எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து எல்லோரிலும் கலந்து நிலை பெற்று என்றைக்குமாக எல்லோரிலும் மகிழ்ந்து எல்லோரையும் மகிழ்வித்து. இந்த வரியெல்லாம் திருப்பி ஒரு 2-3 தடவை கேட்கணுங்க நீங்க எல்லாம், நண்பர்கள்லாம். அப்பதான் எல்லோரிலும் மகிழ்ந்து எல்லோரையும் மகிழ்வித்து இருக்கின்ற ஒண்ணுக்கு பேர் பசி. எல்லா உயிர்களிலும் கலந்து எல்லா பொருள்களையும் கலந்து, இதுதாங்க உண்மையான கருமையம். இந்த இடத்தை நோக்கி அப்ப ஞானிகளுக்கு தான் கிடைக்குமா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுன துறவிகளுக்கு தான் கிடைக்குமா? இல்லை, எல்லாருக்குமே கிடைக்கும். அப்படிங்கிறது தான் ஞானிகளோட திறவுகோள். அதனாலதான் இப்ப ராமலிங்கத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சில வசன பக்கத்துல சில வரி எழுதியிருப்பாரு. இடது கை பக்கம் சாய்வாக புணர்ந்தால் ஆணும், வலது கை பக்கம் சாய்வாக புணர்ந்தால் பெண்ணும் பிறக்கும். இதுவும் தவிர விந்துவனுடைய வலிமை, விந்து வளம், இடவளம், நாதவளம் இவை சார்ந்தும் ஆணும் பெண்ணுமாக வெளிப்படுகிறது. சரி, தாலி கட்டினாரு, பொண்டாட்டியோட உட்காரவே இல்லை, படுக்கவே இல்லை, வெளியில வந்துட்டாரு. விளக்கு விடிகிற வரைக்கும் விளக்குனாரு, கடைசி வரைக்கும் அந்த பெண்ணை தொடவே இல்லை. எப்படி பெண்ணை பத்தி எப்படி இடது பக்கம் சார்ந்தா புணர்ந்தா ஆண் குழந்தை பிறக்கும், வலது பக்கம் சார்ந்தா பெண் குழந்தை பிறக்கும், வலது பக்கம் சார்ந்தா பெண் குழந்தை பிறக்கும், இப்படிலாம் எப்படி பெண்ணை தொடாத மனுஷன் எழுத முடியும்? புத்திரர்களை குறித்த காலத்தினால் அன்றி மற்ற எத்தேசத்திலும் விந்து வெளிப்படாதிருக்கத்தக்க உறவு கொள்ளுதல் வேண்டும். குழந்தை வேணும்னா மட்டும்தான் உன் உடம்புல இருந்து உயிரணுக்கள் வெளிப்படணும். இல்லைன்னா மெல்லனு மூச்சு அதிர்ந்து மேலிடாமல் உறவு கொள்ளுதல் வேண்டும். இப்படிலாம் எப்படிங்க ஒரு மனுஷன் தனியா பெண்ணையே தொட்டு பார்க்காத மனுஷன் எழுத முடியும்? நிறைய ஞானிகள். வசிஷ்டர் நம்ம ராமாயணத்துல படிக்கிறோம். சீதை வசிஷ்டர் தவத்தில் இருக்காரு. சீதை லவன் பிறந்திருக்கான், குழந்தை தொட்டிலில் இருக்கான். இவர் என்ன செய்கிறாங்க, ஐயாவை எழுப்புறதா வேண்டாமா, குழப்பம் வருது. இல்லை ஐயா இருந்தாலும் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு வெளில போகிறாங்க. திருப்பி பார்க்குறாங்க, ஐயா தவத்தில் தான் இருக்காரு, குழந்தை கிடக்குது, பயம் வந்துடுது, குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. வசிஷ்டர் என்ன செய்யறாரு, தற்செயலாக முழிச்சு பார்க்குறாரு, குழந்தைய காணும், தொட்டிலில் இருந்த குழந்தை. ஆஹா, பார்த்தா குழந்தைய காணும்னு நினைப்பாளே சீதை, என்ன பண்றது, பதில் சொல்லணுமே அப்படின்ட்டு தன்னுடைய தவமொழி வேலை அந்த வினாடியிலே ஒரு குழந்தை, லவன் கொசலவன் பார்த்தா சீதை குழந்தையோட வர தண்ணி ஒரு குடத்தையும் தூக்கிட்டு குழந்தையும் தூக்கிட்டு இன்னொரு இடுப்புல பார்த்தா இன்னொரு குழந்தை கிடக்குது யானையில. ஏசுடா இந்த குழந்தைன்னா, அம்மா நான் தான் உண்டாக்குனேன். எப்படிங்க ஐயா? நீ குழந்தை நீ வச்சுட்டு போனியா, அந்த குழந்தைய ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்து போய் நீ குழந்தைய கேப்பன்ட்டு நான் உண்டாக்கிட்டேன். அந்த வினாடியில் கருத்தரித்து அந்த வினாடியில் உயிர் பெற்று அந்த வினாடியில் அதை இன்ஸ்டன்ட் டெலிவரி. அந்த அளவுக்கு கருவினுடைய தன்மையும் அதை காப்பாற்றி உயிர்ப்பித்து வளர்க்கின்ற விதமும். சில செடி லேட்டா வளரும், சில செடி வேகமா வளரும். இந்த மாதிரி கருமையத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்னே கிடையாது. எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே. இந்த மாதிரி எழுதுறது உண்டா? எழுதியிருக்காப்புல உட்காந்து ஒரு மனுஷன் ஒரு தாய் வயிற்றுல பிறந்து கருமையத்துல உருவாக்கி வெளியில இரவும் பகலும் விளக்க வச்சுக்கிட்டு, அணையா விளக்குன்னு ஒரு விளக்கு எப்பயும் போய் பாருங்க, ஒரு பூனை தாண்டுச்சுன்னா கீழே விழுந்துன்னா விளக்கு அமிஞ்சு போயிடும். அந்த விளக்க தாங்க அந்த ஆள் அணையா விளக்குன்னு எழுதியிருக்காப்புல. எவ்வளவு நாளைக்கு நீங்க காப்பாத்தி வைக்கிறீங்களோ
அவ்வளவு நாளைக்கு அந்த விளக்கு அணையாது. நீங்க விட்டுட்டீங்கன்னா அணைஞ்சிரும். காப்பாத்தாத வினாடியில அணைஞ்சிரும். இதுதாங்க உங்களுக்குள்ள இருக்கிற பசி. காப்பாத்தி இருக்கிற வரைக்கும், பசி காப்பாத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கும். படுத்த படுக்கையா போயிருவாங்க. புண்ணு ஆயிரும் உடம்பெல்லாம். உசுறு போய் தொலையாது. எப்போ போகுமோ தெரியலையே, உசுறு அடங்குமோ தெரியலையேன்னு வேண்டிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவ்வளவுதான், முடியல அதுக்கு மேல. சாப்பாடும் போகல. வெறும் பால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப பால் மட்டும், வேற எதுவுமே போகல. அப்படியே நாரும் தோலுமா கிடக்கும் உசுறு. ஒரு கட்டத்துல பால் வழிஞ்சிருங்க வெளியில. அவ்வளவுதான், பால் வழிஞ்சிட்டு அவ்வளவுதான், நயமா நாளைக்கு இழுத்துரும். மறுநாள் அப்படியே நின்றுடும். என்ன அர்த்தம்? பசி நின்று போச்சுன்னு அர்த்தம். இந்த சொட்டு சொட்டா போன பால்ல உசுறு வாழ்ந்துட்டு இருக்கு பசி. அந்த பசியை எழுப்புறதுக்கு தெரியல. முதுமக்கள் தாழியில போய் உட்கார்ற அளவுக்கு பசி கொஞ்சமா உயிரோட இருக்கு. என்ன, சாப்பிட்ட உணவு அப்படி, வாழ்ந்த சூழல் அப்படி. இந்த பூமியில மறுபடியும் இதை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம தமிழ் மண்ணில் மட்டும் இடுப்புல துண்டோட ஒரு பையன் நிக்க முடியும். அரேபிய பாலைவனத்துல இடுப்புல துண்டோட நிக்க முடியாது. அண்டார்டிகாவிலேயோ ஐஸ்லாந்துலயோ நிக்க முடியாது. ஏன்? அங்க போனா பனியில உறைஞ்சிருவான், இங்க போனா வெயில்ல காஞ்சிருவான். இங்க மட்டும் உடம்புக்கு உள்ளேயும் உடம்புக்கு வெளியிலேயும் சமமான சீதோஷ்ண நிலை. அந்த மாதிரியான ஒரு புண்ணிய பூமியில நம்ம இருக்கோம். அந்த பூமியில விளையிற அந்த தானியம், அந்த உருவாக்கப்படுற தானியம் பூமியையே காப்பாத்துச்சு. பூமியோட இயற்பியலை வடிவமைச்சுது. மழையை உருவாக்குச்சு. அதிகரிக்கிற வெப்பத்தை கிடைச்சிது. இங்க தாங்க கடவுளும் மனிதனும் சமநிலைக்கு வந்தான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கடவுளுக்கு எல்லாமே மனித உருவங்களா இருப்பாங்க. மற்ற மதங்கள்ல, மற்ற மொழிகள்ல இருக்காங்களோ இல்லையோ, தமிழ் மொழியில, தமிழ் கூறும் உலகத்துல தமிழ் மொழியில் ஏற்படுத்தப்பட்ட மதங்கள்னா சைவம், வைணவத்தை சொல்லலாம். இன்னும் பல மதங்களை சொல்லலாம். எல்லாத்திலும் பாத்தீங்கன்னா மனிதர்களே கடவுளா வருவாங்க. அதுன்னா இதை பத்தி யாரோ ஒரு மேல்நாட்டு அறிஞர் எழுதும்போது, பூனை கண்டா கனவு கண்டா கனவுல பூனை தான் வரும். அது மாதிரி இவங்க கடவுளை பத்தி கற்பனை பண்ணும்போது இவங்க கற்பனையில வந்ததுதான் இந்த கடவுள் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் உருவாகி செத்தே போயிடுறோம் நம்ம. நம்மளுக்கே இவ்வளவு பெரிய அறிவும் புரிதலும் கடவுளுங்கிறது கற்பனைன்னு சொல்றோமே, உண்மையிலே நம்ம உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம். அப்படி உருவாக்கி ஒழுக்கமா பூமியோட, சூரியனோட நிலவு மோதாம, நிலவோட பூமி மோதாம உருவாக்கி, ஒரு சின்ன உடம்புக்குள்ள ஒரு உயிரணு உருவாக்கி, அதுக்குள்ள பசிங்கிற ஒண்ணு உருவாக்கி, அந்தந்த உடல்களை சார்ந்து அதை இயக்கிறது மாதிரி உருவாக்கி, அந்த உடல்களை குறைவர படைச்சு, அதுக்குன்னு ஆற்றல், மற்றபடி இயக்கம் எல்லாம் கொண்டு வந்து மிக சரியா ஒழுங்குபடுத்தி வடிவமைக்கிற ஒரு ஆற்றல் இருக்குல்ல. ஒரு செல்போனை கண்டுபிடிச்சவன் அறிவாளி, சைக்கிளை கண்டுபிடிச்சவன் அறிவாளின்னு, இந்த மாதிரி உயிரணுக்குள்ள ஒரு உயிரை கொண்டு வந்து பசியை கண்டுபிடிச்சி, அதன் வழியா அதுக்கு இயக்கத்துக்கு சுதந்திரமான அறிவும் ஆற்றலும் கொடுத்து, அதுக்கு வேண்டிய உணவெல்லாம் அதுவே தேடிக்கலான்னு கொடுத்து, அதை இயங்க வச்சு அறிவும் ஆற்றலும் கொடுத்து, அதை இயங்க வச்சு சுதந்திரமாக விட்ட ஒண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலும் அறிவும் இருக்கணும். அதை பத்தி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. இதுதான் கடவுள். இதுதான், அதாவது உள்ளானாய் இல்லானாய். நீ இல்லைன்னு சொன்னாலும் இல்லை, இருக்குன்னு சொன்னா இருக்கு. நீ ஒத்துக்கிட்டா உண்டு. நீ வேணா விரும்பினா ஏத்துக்கலாம், விரும்பலன்னா ஏத்துக்கவே வேண்டாம். மௌனத்தை நோக்கி நம்ம பயணிக்கலாம், உயிர்த்தலை நோக்கியும் பயணிக்கலாம். பசி என்பது உயிர்த்தலை நோக்கியும் ஒளியை நோக்கியும் நகர்கிறது. அவ்வளவுதான். நம்ம இது வரைக்கும் உடம்புக்கு வெளியில பார்த்தோம். நன்றிங்க அண்ணே. முடிக்கிறோமா? இந்த பசி என்ற ஒரு ஆற்றல்லாம் வச்சுக்கிட்டா, அது விதையின் மையத்துல அந்த ஆற்றல் அதன் கருமையத்துல இருக்குது. அந்த பஞ்சபூதங்களின் இணைப்பு பெறும்போது அந்த ஆற்றல் உயிர் படைந்து அந்த அந்த விதையின் தன்மையுடன் செடியோகவாகவோ கொடியாகவோ வளர்கிறது. அப்போ மனிதர்கள் இல்லைங்கய்யா, அந்த விந்து மற்றும் நாதம், அதன் மையத்தில் இருக்கிற ஒரு பசி என்னும் ஆற்றல் தான் இணையும் பொழுது அந்த கருவாக உருவாகுது, அந்த பஞ்சபூத இணைப்புகளுடன். ஆமா, ஆமாங்க. அப்போ இந்த பசி பாத்தீங்கன்னா அதை ஒரு ஆற்றல்னு சொல்லும் பொழுது, அது அந்த தேவை, அந்த ஆற்றலுக்குண்டான தேவை. அப்போ அது நமக்கு பசி என்ற ஆற்றல் தேவையை நம்ம சரியா கையாள தெரியும் போது நமக்கு உடல் நல்ல குறைவு இல்லாம, நோய் இல்லாம வாழலாம். அப்படிதானங்க? அற்புதம். ஏன்னா ஒவ்வொரு உயிரணுக்குள்ள இருக்கிறதும் முழுமை பெற்ற உடல்.
ம். முழுமை பெற்ற உடல் தான் வந்து ஒவ்வொரு உயிரணுக்குள்ளேயும் இருக்கு. அந்த மனிதர் அது அதாவது இயற்கையா அந்த மத்த ஐந்தறிவு வரை உள்ள அந்த விலங்கினங்கள் அந்த பசி என்ற ஆற்றலை நன்றாக கையாள தெரிஞ்சிருக்கிறது. நம்ம மனுஷன் மட்டும் தான் அந்த பசி என்ற ஆற்றலை கையாள தெரியாம இருக்கிறான். அப்படிதானேங்க? அது உடலின் தேவை, இல்ல அந்த இல்ல இல்ல காமத்தின் பால் இல்ல எழும் பசியும், இல்ல உணவின் பால் எழும் பசியும் அதுல அடக்கம். அப்படிதானேங்க? இல்ல. அது சரிதான். இப்படின்னு நம்ம சொல்றது வந்து நீங்க சராசரி மனிதர்கள சொல்றீங்க. சராசரியா வந்து பெண்ண கண்டதும் தொரத்துறது அல்லது வெறி கொண்டு அலையறது அல்லது அதுக்கு வந்து அந்த அன்புல வந்து பொருள் இல்லாம இல்ல. அது தேவை இல்லாமலும் இல்ல. ஆனா அதாவது நமக்கு வந்து வாழறதுக்கு உடல்ங்கிற ஒண்ணு தேவை. பூமியினுடைய இயக்கம் தேவை. பூமிக்கு நம்ம வந்திருக்கோம்னா, ஒழுங்குபடுத்தப்பட்டு, பண்படுத்தப்பட்டு இந்த வாழ்வியலினுடைய மிக உன்னத நோக்கத்த பெருமைப்படுத்திட்டு வாழணும். அந்த நிலைய நோக்கி போகணும். இதுதான் வந்து சரி. மீண்டும் நம்ம வந்து அருள் வடிவம் ஆகறதுக்கான குடுக்கப்பட்ட ஒரு பெருமையா இத நினைக்கலாம். சுதந்திரத்தோடு இந்த உடல் படைக்கப்படுது உங்களுக்கு. இந்த உடலினுடைய பெருமை என்ன? இந்த சுதந்திரத்தை என்னைக்கும் அழியாம பாதுகாக்கிறது, பத்திரமா வச்சுக்கிறது. இதான். வெறும் ரத்தம், சதை, எலும்பு, பஞ்சபூதங்கள் இதோட கூட்டுக்கலவை தான் இந்த உடம்பு. ஆனா, இது இந்த பேரண்டத்திலேயே பத்திரமா வாழ முடியுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு ஆதாரம் பசிதாங்கிறது அதை விட பெரிய விஷயம். இந்த பசியை சரியா ஒழுங்குபடுத்த நம்ம முன்னோர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம அதிலிருந்து விலகிட்டோம். அதுதான் விட்டுட்டோம். அதை விட்டு வெளிப்புற காட்சிகளில் வெளிப்புற காட்சிகளில் கவரப்பட்டு செல்போனு இன்னும் என்ன வேணாலும் சொல்லுங்க. வெளிப்புற காட்சிகளில் உள்ள கவர்ச்சிகளில் மயங்கி உடம்புக்குள்ள இருக்கிற இயக்கம் தான் நம்ம இருக்கிறதுக்கு காரணம். இந்த வெளிப்புற காட்சிகளை அனுபவிக்கிறதுக்கும் உடம்புக்கு உள்ள இருக்கிற பாதுகாக்கப்பட்ட இயக்கம் தாங்கிற புரிதல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிவந்து வெளிப்புற உலகங்களுக்காகவே வெளிப்புற நிகழ்வுகளுக்காகவே வாழ தொடங்கிட்டோம். இங்கதான் நம்ம கோட்டை விட்டோம். அதுக்கு முன்ன இல்ல. ஆரம்ப கால தமிழ் சமூகம் அப்படி இல்ல. கடவுள் வந்து மனிதனோட பேசியிருக்கிறாரு. கடவுள் நிலையை அடையிறது எல்லாருக்கும் சாத்தியம் சொல்லியிருக்கிறாங்க. கடவுளும் மனிதர்களும் சமமாக கடவுளை வந்து புறக்கணிக்கல, கடவுளை பெருமைப்படுத்தி வாழ்ந்திருக்கிறோம். கடவுளோடு நாம் கடைசியில் இணைந்து இருக்கிறோம். எல்லா நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாம் அப்படிதான் இரண்டரை கலந்துருக்காங்க. பேரண்ட இயக்கத்துல 3 விஷயம் இருக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல். ஒரு பொருளை உருவாக்குறது, அதை வழி நடத்துதல், பிறகு அழித்தல். இது 3 நிலைகள். இதை கடந்து 2 இருக்கு. அதுதான் பக்குவம் வருவித்தல், அருள் செய்வித்தல். 5 எழுதுறார் ராமலிங்கம். இந்த 5ல அருள் செய்வித்தல் இருக்கு பாருங்க, அதுதான் மீண்டும் பத்திரமா போய் உக்காந்துருது. தான் எங்க வந்தோமோ அங்கேயே போய் இதுதான் அருள் வடிவம். அழிவற்ற நிலை, என்றைக்குமான நிலை. இப்ப நீங்க வெளியில வந்தாலும் நீங்க இந்த இன்பத்தெல்லாம் அனுபவிக்க முடியும். உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு உயிரணு இருக்கு. அது வெளியில வந்து இன்னொரு ஒரு ராஜேந்திரனா உருவா பொறக்காட்டினாலும் இதை சசிகுமாரா அனுபவிச்சுட்டு போகுது. அது வெளியில வந்தா இன்னொரு குழந்தையா மாதிரி அனுபவிக்குது. நம்மளுக்குள்ளேயே இருந்தா நம்மளாவே அனுபவிச்சிருவோம். இது ஞானிகளின் நிலை, சித்தர்களின் நிலை. அவங்க உடம்புலயே அந்த உயிரணுக்கள் கலந்து அவங்களாவே எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. இதுவும் கடவுள் நிலை தான். இது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சாதாரண நம்மள மாதிரி ஒரு பகுத்தறிவோட இருந்து வெறும் உடம்பையும் உயிரையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம், அல்லது ஒரு என்ன சொல்றது, இது வரம்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இது. பசியோடு இரு, தனியாக இரு, விழித்திரு அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வரம். ஏன்னா உடம்புக்கு வர நோயை நீக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா மூலப்பொருளை நோக்கி போறோம். இது ஒன்றும் நாளைக்கே நடந்துட வேணாம். நம்மளுக்கு அறிவு தெளிவு வந்து பயம் போய் ஆகா இது நல்லா தான் போறோம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா உடல் கழிவுகள் நீங்கி மன தெளிவு வந்து படிப்படியா போவோம். நிறைய பேர் போயிருக்காங்க அந்த மாதிரி. நம்ம முதல்ல உடம்புக்கு வர்ற நோயாவது நீக்கிக்கலாங்கிற இடத்துல நான் வந்திருக்கேன் உங்கள்கிட்ட. பசி வந்தா முதல்ல அலையறதை நிறுத்தலாம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். இந்த இடத்த தான் நான் விரும்புறேன். மெதுவா, பத்திரமா, பாதுகாப்பா, பயம் நீங்கி, அச்சம் நீங்கி, தப்பு இல்லை அப்படின்னு போகலாம். இந்த பசியை, காமத்தை வழி நடத்த வந்து நம்ம இன்னும் கற்றுக் கொடுக்கல. மிகப்பெரிய ஒரு பெரிய குறை. உண்மையில நம்ம தமிழர்கள் வந்து அவ்வளவு உயர்ந்த முறையில காமத்தை வழி நடத்தினாங்க. நம்முடைய பண்பாட்டுல இருந்தது. உடைகளே காமத்தை வழி நடத்துகிறதா இருந்தது. தாவணி நன்மணியா இது குறித்தாங்க பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி பேசிட்டு இருக்காரு. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த சமுதாயம், அதாவது என்ன சொல்றீங்க, அந்த அதை குறித்து அறிவு இல்லாம, ஞானம் இல்லாம பல சிக்காத என்ன சொல்றீங்க, அது சரியான வழி தெரியாம திணறி போய் கிடக்குது. நான் பேசிட்டேன். பல ஆண்டுகளா பேசிட்டு வரேன். தாவணிங்கிற உடை இருக்கு பாருங்க,
அது மாதிரி காமத்தை வழி நடத்த, காமத்தை புனிதப்படுத்த, காமத்தை பெரிதுபடுத்த ஒரு மருத்துவமே இல்லை. உடையிலேயே மருத்துவம் கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள். அதாவது வயசுக்கு வந்த உடனே போடுற உடைக்கு பேரு தாவணி. உண்மையில ஒரு பெண்ணினுடைய கவர்ச்சியை அதிகப்படுத்தி காட்டுறது. ஏன்னா இந்த காமத்தை தூண்டலைன்னா உடம்புக்கு வெளியில எல்லாருமே ஞானிகளாகி எல்லாருமே போயிருந்தாங்கன்னா பூமிக்குள்ள பிறப்பே கிடையாது. வெளியில வெளியில வர்றது கிடையாது. இந்த உயிர் பத்திரமா உள்ள போறதுங்கிறது கத்துக்கிறது அடுத்த கதை. ஆனா உடம்புக்கு வெளியில உள்ள இயக்கமே, புற இயக்கமே அத்து போயிடும் பூமியில, வெளிப்புற இயக்கமே. அப்போ உடலுங்கிற ஒண்ணு வெளியிலையும் நம்ம ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம், பூமியினுடைய வெளிப்பகுதியை பாதுகாக்கணும். எல்லாருமே இந்த மாதிரி மறைஞ்சோம்னா என்ன ஆயிருக்கும்? ஆரம்ப நிலையில் உள்ள மனிதனோட போயிருப்போம். ஆதாம் ஏவாளோட போய் சேர்ந்துருவோம், அல்லது ஆதிசிவன்ல போய் கலந்துருவோம். தட்ஸ் ஆல். ஆனா நம்ம அறிவு தெரிஞ்சு சுதந்திரம் பெற்று வந்திருக்கிறோம். அப்ப நமக்கு ஒழுக்கம், பண்பு, கடவுளை பற்றிய புரிதல், மதிப்பு இதெல்லாம் வேணும்னா ஒழுக்கம் மிகுந்த, பண்பாடு மிகுந்த சமுதாயம் வடிவமைக்கப்படணும். அதுக்காக தான் தமிழர்கள் தான் அப்படி வாழ்ந்தாங்க. அந்த உடையில தாவணிங்கிற உடை மருந்தாவும் பயன்படுகிறது. அதாவது எப்படி சொல்றது, ஹார்மோன்ஸ் பாலுணர்வை தூண்டுவதற்கும் பயன்படுகிறது, பாலுணர்வை பெருமைப்படுத்த பயன்படுகிறது, பாலுணர்வை ஒழுங்குபடுத்த பயன்படுகிறது. அந்த அந்த இடத்துல பாலுணர்வு பாதுகாக்கப்படுகிறது சமுதாயத்திலேயே. ஒன்றும் இல்லை, பஸ் ஸ்டாண்ட்ல தாவணிங்கிறது எப்போ போடுவோம்னு கேட்டிங்கன்னா, நீங்க கேட்ட பிறகு அதை நான் பேச வேண்டிய அவசியம் வருது. ஏற்கனவே நான் பேசுனது தான். வயசுக்கு வந்த பிறகு தாங்க பாவாடை தாவணி. அது வரைக்கும் கிடையாது. அந்த பாவாடையின் தாவணியை விட இந்த உலகத்திலேயே செக்ஸியான ட்ரெஸ்ஸே கிடையாது, கவர்ச்சியான உடையே கிடையாது. அந்த பாவாடை தாவணி எப்போ முடிவுக்கு வரும்னா, கழுத்துல தாலி ஏறும்போது முடிவுக்கு வந்துடும். அது வரைக்கும் பாவாடை தாவணி தான். 8 வருஷம் இருந்தாலும் தாலி கட்டலைன்னா அந்த பெண்ணு பாவாடை தாவணியோட தான் அலையணும். தாலி கட்டினாதான் புடவை, கூரை புடவைன்னு பேரு அதுக்கு. ஏன்? அது வரைக்கும் எந்த பையன் வேணாலும் அந்த பொண்ணை பார்க்கலாம். ஏன்னா அந்த பெண் பூப்படைந்து இருக்கிறாள், திருமணத்துக்கு தயாராக இருக்கிறாள். ஒரு உயிரணுவை, ஒரு இளைஞனோடு இளைஞனுடைய ஆசையை, தூண்டுதலை தான் வாங்கி சுமந்து அவனோடு 2 கலந்து வாழ்வதற்கு சம்மதமாக, அவனுடைய உயிரணுக்களை தான் சுமக்க சம்மதமாக, தன்னுடைய உடலையே அதற்கு மகிழ்ச்சியாக கொடுப்பதற்கு சம்மதமாக. பெண்ணுன்னா அவ்வளவு புனிதம். அப்ப அந்த பையன் பிடிச்சதுன்னா பார்ப்பான், அந்த பொண்ணும் பிடிச்சதுன்னா தான் பார்க்கும். இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அவன் அனாவசியமா பார்த்தா செருப்பால் அடிப்பேன். ஆனா அங்கீகாரம் உண்டு. கடையில் இருக்கிற பல பூக்களை, பல பழங்களை நீங்க விரும்புகிறதை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு அனுமதி இருக்கிறது மாதிரி எந்த பெண்ணை வேணாலும் ஒரு இளைஞன் பார்க்கலாம். ஏன்னா அந்த பெண் பூப்படைந்து விட்டால் ஒரு தாயாக தகுதி, ஒரு கருவை சுமக்க தகுதி, உடல் ரீதியான தகுதி அது. ஆனா பார்த்த உடனே போய் மேல விழுந்துட முடியாது. 2 பேரும் பார்த்து பிடிச்சி புரிஞ்சு, ஜாதி மதத்தெல்லாம் கடந்தது காதல். அப்புறம் 2 பேரும் தனியா ஓடிடுவாங்க. இப்போ நடக்குது. ஆனா அதுல இந்த ஆழமான உண்மை இல்லை, புரிதல் இல்லை. அந்த காலத்துல நம்மளே வளர்த்தோம், அதை நம்மளே வளர்த்தோம். அந்த உடைய போட்டு ஒவ்வொரு இளைஞனும் பார்க்கலாம் ஒரு பெண்ணை, ஒரு பெண்ணும் ஒரு இளைஞனை பார்க்கலாம். அந்த மாதிரி அனுமதி கொடுத்து வளர்த்தோம். கடத்தரில் ஒரு பெண்ணு தாவணியோட போனா, ஒருத்தன் பின்னால 2 பேர் போனானா, ஏய் என்னாச்சு, ராமசாமி பொண்ணு போயிடுறா, 2 பேர் போறான் என்னன்னு பாரு. ஏன்னா அந்த பெண்ணு பாவாடை தண்ணியோட போயிட்டு இருக்கா. அதே புடவை கட்டின மனைவி ஒரு பெண்ணு பின்னால போனா பார்க்க மாட்டாங்க. அந்த பெண்ணு பூப்படைஞ்சிருக்கா, அந்த பெண்ணு பின்னால போறாங்க. எல்லா வீட்டிலையும் பூப்படைஞ்ச பெண்ணுன்னா பாவாடை தாவணி தான் உடை. அப்ப எல்லா பெரியவங்களுக்குமே பாவாடை தாவணின்னா அதை பாதுகாக்கணும். பத்திரமா ஒருத்தன் கையில ஒப்படைக்கிற வரைக்கும் அதுக்கு விருப்பம் வரலாம், அல்லது ஒரு இளைஞன் விரும்பலாம். விரும்பி அந்த பெண்ணை உயிருக்கு உயிரா நேசிச்சு கட்டிக்கிற வரைக்கும் அந்த பெண்ணை பெருமைப்படுத்தணும், பாதுகாக்கணும். அது இல்லைன்னா உயிர்த்தல் இல்லை. அப்படி பெருமைப்படுத்துகிற உடையே இருந்தது. பார்த்த வினாடியிலேயே அவனுக்கு தூக்கத்துலலாம் இதே போகாது, விந்தே போகாது. அதுல இருந்து அந்த பெண்ணையே நினைச்சிட்டு இருப்பான். அவன் உடம்புக்குள்ள இருக்கிற உயிரணு அந்த பெண்ணை நோக்கியதாகவே இருக்கும். அந்த பெண்ணை பார்க்கணும், சிரிக்கணும், பேசணும். உடனே எல்லாம் உறவு இல்லை, ரொம்ப நாள் ஆகும். அப்படியே அது ஒரு பாடமா போகும், நீண்ட நாள். அப்படியே ரகசியமா பார்க்கறது, திருட்டுத்தனமா பார்க்கறது, யாரையாவது தூது விடுறது. திருவள்ளுவன் எழுதின காமத்து பல்ல இந்த கூடல் உறவுங்கிறது ரொம்ப கொஞ்சம், உடல் உறவுங்கிறது ரொம்ப கொஞ்சம். பார்த்தீங்கன்னா மன வளர்ச்சி, மன உணர்வுகளே தான் போகும். இந்த மன உணர்வுகள் அவனை சமுதாயத்துல பட்டை தீட்டும். பெத்தவங்களுக்கு அடங்குவான், மற்றவங்களுக்கு அடங்குவான், எல்லாத்தையும் எப்படியாவது செய்யணும், எப்படியாவது அடங்கணும். அந்த பெண்ணு அவனை வழி நடத்துவா. அவனுடைய உடல் அறிவு எல்லாத்தையும் தானே நின்று வழி நடத்துவா. அந்த காம வயப்பட்ட இளைஞன் ஒழுங்குபடுத்தப்படுவாங்க. ஏன்னா சமுதாயமே அனுமதி கொடுக்குது. அந்த உடையின் வழியா பார்த்துக்கலாம், நீ விரும்பினா கட்டிக்கலாம். அதுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் வேணும், அந்த பெண்ணுகிட்ட பர்மிஷன் வேணும்.
உன்னோட நான் உயிரோடயே வாடுறேன்னு. அந்த மாதிரி அதையும் தாண்டி அந்த என்ன சொல்லுவோம், தெற்கு தெருன்னு ஒண்ணு விலை மாதர்கள் வாழ்ந்த தெருவும் இருக்கு. கண்மூடித்தனமான வெறிக்கு அங்க கூட இடம் வச்சாங்க காமத்துக்கு. அந்த மாதிரி மிக உயர்ந்த முறையில காமத்தை வழி நடத்திய பண்படுத்திய ஒரு இனம் இது. உடைகள்லயே மருந்து. உண்மையில அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவோம். இப்ப இருக்கிற உடையிலெல்லாம் இது வந்து வயசுக்கு வந்த பொண்ணுங்கிறதுக்கான தனி உடை இல்லை. இந்த தாவணி பாவாடை தாவணி மாதிரி அந்த காமத்தை மிக உயர்ந்த முறையில பெருமைப்படுத்துகிற உடையே இல்லை. இப்ப அம்மா யாரு பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது பாருங்க. அதே மாதிரி இதனால பாலுணர்வு ஒழுங்குபடுத்தப்படுறதே இல்லை. ஒரு ஒரு உடைய பார்த்த மாத்திரத்திலே ஒரு இளைஞன் வந்து உணர்ச்சி வசப்பட அனுமதி உண்டுங்கிற உடை அது. அவன் உணர்வை தூண்டலாங்கிற உடை அது. அவன் உணர்வை வெளிப்படுத்தலாங்கிற உடை. அவன் உணர்வை பெருமைப்படுத்தி அவன் உடம்புல உயிரணுக்களை உருவாக்குற உடை அது. அதுக்கு சமுதாயமே அங்கீகாரம் கொடுத்து வச்சிருந்தது. அதுக்குதான் பாவாடை தாவணினே பேர். அந்த அந்த உடைகளில் கூட மருத்துவம் இருந்தது பாருங்க. அந்த உணர்வு தூண்டப்பட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தூக்கத்துல விந்து கழிதல்ங்கிறதே இருக்காது. அந்த பெண்ணு அன்னையிலேருந்து அவனை நினைச்சிக்கிட்டே தான் இருக்கும். கனவுல அவன் தான் வருவான். அந்த உருவம் தான் வரும். கனவுல பலூன் வர்றது மாதிரி. அது தொடுற வரைக்கும் அதை நோக்கியே போகும் உயிரணுக்கள்லாம். அந்த உடலை நோக்கியே போகும். அதனால அது வந்து தன் உடல்ல இருந்து பிரியவே சம்மதிக்காது. அந்த உடலை நினைச்சிட்டு தான் போகும். இந்த மாதிரி வாழ்ந்தோம் நம்ம. அது மிகப்பெரிய அறிவார்ந்த சமூகங்க அது. அதுல இருந்து நம்ம ரொம்ப விலகிட்டோம், புரிதல் இல்லாம. சிறப்புங்க, சிறப்புங்க. இப்ப நம்ம தலைப்புக்கு வருவோம். இந்த பசி என்ற ஆற்றலை, அது உடலின் பசியாகவோ எதுவாக இருக்கட்டும், அதை நம்ம சரியாக கையாள தெரிந்து கொண்டால் அந்த தனித்திருவும் விழித்திருவும் தானாக நடக்கும். அதாவது அந்த தனித்திருவதற்கான அந்த பொருளும் ஆமா, விழித்திருப்பதற்கான விழிப்புணர்வும் தானாக இயல்பாக நிகழும் அப்படின்னு வச்சுக்கலாமா ஐயா? நிச்சயமா. இப்போ எனக்கு வயசு 67. என்னுடைய மனைவி காதலோட என்ன பாக்குறான்னு வச்சுக்குவோம். சும்மா வெளிப்படையா பேசலாம். நானும் பாக்குறேன். நாங்க விரும்பினா உறவு கூட வச்சுக்கலாம். யாரும் எங்களை தடுக்கிறதுக்கு இல்லை. நாங்க தனிமையில இருப்போம். எல்லா கணவன் மனைவிக்கும் இது இயல்பா இருக்கிறது தான். ஆனா ஒரு நல்ல அறிவார்ந்த ஒரு மனிதன் என்ன செய்வான், 67 வயசுக்கு அப்புறம் புள்ள பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஊர்வலம் என்ன நினைக்கும். என் மனைவி என்ன சொல்ல, என்னங்க உன் பேரன் வந்துட்டான் இப்போ போய் கேட்பாலாம் கேட்க மாட்டாளா. ஏன்னா சில விஷயங்களை வெளிப்படையா பேசினாதான் மக்களுக்கே நல்லது. ஒரு தலைவனா இருக்கிறவன் எல்லா இடத்துலையும் புந்து ஒரு ஆசிரியனா வந்துட்டீங்கன்னா எல்லா உள்ளேயும் வரணும். எந்த சந்தேகத்துக்கும் நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போ அந்த உணர்வு இல்லைங்கும் பொழுது அல்லது அந்த சந்தோஷமா இருக்கும்போது அந்த உயிரணுக்கள் என்னவாகும். நான் உறவு கொள்ளல, ஆனா இந்த இன்பமான உணர்வு உடம்புக்குள்ள வருது. ஏற்கனவே நம்ம பேசுனது என்னன்னா, உறவு கொண்டாலும் மனசும் உடம்பு தான் அந்த இன்பத்தை அனுபவிக்க போகுது. உறவு கொள்ளாமலே அந்த அமைதியாக அந்த இன்பத்தை அந்த காதலோடு பார்க்கிறோம். அப்ப அந்த உடலுக்குள்ளே உயிரணுக்களும் உடல் உணர்வும் என்னவாகும். நம்ம உடலையே முழுசா எடுத்துரும். அதை முழுசா சாப்பிட்றோம். 2 பேரும் புன்னகையோட பார்ப்போம், புன்னகையோட பிரிஞ்சிருவோம். அந்த புன்னகையில அவளுக்கு வெக்கம் வந்திருக்கும். நிச்சயமா அந்த வினாடியில நான் அவளை தொட்டிருக்கேன் அப்படின்னு அவள் புரிஞ்சிருப்பா. நாங்க தூரத்துல இருப்போம். பார்க்குற பார்வையிலேயே அவள் புரிஞ்சிருப்பா. அந்த நம்ம உடம்புக்குள்ளேயே அது மறைஞ்சிரும். இதுதாங்க ஞானிகள் அனுபவிச்சது. அந்த பசியோடு நீங்க அமைதியா அந்த உணர்வு வரும்பொழுதும் அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே இயக்கத்திலே கலந்து விடும். இந்த அடிப்படை புரியணும். இது காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியில தான் சாமி வரும். பயிற்சியில தான் இது வரும். வந்துடும், எல்லாருக்கும் வரும். நிச்சயமா உங்களுக்குள்ளேயும் அந்த அறிவு இருக்கிறது, உங்களுக்கு துணை இருக்கிறது. அது இயக்கம் பெறும் பொழுது இது புரியும். சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட பிறகுதான் நம்மளுக்கு சைக்கிள் ஓட்ட வருதுங்கிறதே தெரியும். அது வரைக்கும் பயம்தான் இருக்கும். இது சாதாரணமா உட்காந்துருக்கீங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள இது வரும். வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். இந்த பசி நம்மோடு கலக்கும். சரியா புரியுதா? நான் சொல்றது விளங்குதா? ஏதாவது குழப்பம் இருக்கா? நல்லா புரியுதுங்க ஐயா. மிக 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 தெளிவா இருக்கிறீங்க. இதை விட எப்படிங்க விளக்க முடியும்? என்னையே உதாரணமாக்கி சொல்லிட்டேன். என்னுடைய மனைவியே சந்துக்கு இழுத்துட்டேன். சரிங்க, சரிங்க, சிறப்புங்க. நீங்க டயர்டா இருப்பீங்க, காலையில இருந்து மீட்டிங்ல அது போயிட்டு இருக்கீங்க. நீங்க விடை கொடுக்கறதா நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி, மிக மிக நன்றி ஐயா. நம்ம தமிழர் வேளாண் முன்னோடி சொல்லி விவசாயத்தை மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஐயா அவங்க வந்து இப்போ நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் அதையும் பத்தி ரொம்ப டீப்பா தொட்டுட்டாங்க. நன்றி ஐயா. அவர்களை முதலில் வாழ்த்தி விடலாம். இன்றைக்கு பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே சிறந்ததொரு சிந்தனை வழங்கிய நம்முடைய
ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களை அனைவரும் தவ நிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் தன்னலம் கருதாத இந்த ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். இந்த கருத்தினை செவியுற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.